பார்த்துட்டு வரோம். ஓகே. போன வாரம் ஸ்டார்ட் பண்ணோம். இதோட 2வது வாரம் அது. போன வாரம் 1, 2 வசனத்தை பார்த்தோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பார்த்தோம். இன்றைக்கு 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். முதல் இந்த 3ஆம் வசனத்தை பார்ப்போம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லா நிருபங்கள்லையும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கிருபையும் சமாதானமும் என்ற வார்த்தையை என்ன பண்ணுவார்னா அதிகமாக யூஸ் பண்ணுவார். இந்த கிருபையும் சமாதானமும் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். 2 வார்த்தை, கிருபையும் சமாதானமும். சொல்லுங்க, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த கிருபையும் சமாதானமும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? உண்டாக வேண்டும். மற்றவங்களை நம்ம போய் வாழ்த்துதல் சொன்னால் கூட இதுமாரி நம்ம சொல்லணும். நல்லா இருக்கும். உனக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். பிரச்சனை நிறைந்த இந்த உலகத்தில், போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில், பிசாசு தாண்டவம் மாறுற இந்த உலகத்தில் கிருபையும் சமாதானமும் என்ன வருது? உனக்கு உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு நம்ம சொல்லும் போது உள்ளெல்லாம் குளிருது, வயிறெல்லாம் என்ன ஆகுது? குளிருது, மனசெல்லாம் நல்லா இருக்கு. கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த கிருபையும் சமாதானமும் யார் மூலியமா வருது? இயேசு கிறிஸ்து மூலியமா வருது. இயேசு கிறிஸ்து தான் இந்த கிருபையும் சமாதானத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையில தர முடியும். வேற யாராலையும் தர முடியாது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும். ஓகே. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்படின்றார். இந்த ஒரு வசனம், 4ஆம் வசனம், இந்த ஒரு வசனம் மொத்தமா இருக்கிற பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா புத்தகங்களையும் சுருக்கி இங்க சொல்லிட்டார். பரிசுத்த வேதாகமங்களில் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை பற்றியும், அவருடைய பிறப்பை பற்றியும், அவருடைய வாழ்க்கையை பற்றியும், அவருடைய மரணத்தை பற்றியும், அவருடைய உயிர்த்தெழுதல் பற்றியும் எல்லாத்தையும் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லி வச்சிட்டாங்க. முத தீர்க்கதரிசி யார் தெரியுமா? பிதாவாகிய தேவன் தான் முத தீர்க்கதரிசி. ஏன்னா பிசாசுகிட்ட சொல்றாரு, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முதல் தீர்க்க தரிசனம் அங்கதான் வருது. 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். புரியுதா? அப்ப முத தீர்க்கதரிசனம் யார் சொன்னது?
பிதாவாகிய தேவன் தான் முத தீர்க்க தரிசனம் சொன்னது. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் அப்படின்னு பார்த்தா யாருன்னா ஏனோக்கு. ஏனோக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாரா அப்படின்னா, நம்ம இந்த ஏனோக்கை பற்றி நம்ம வாசித்தோன்னா தெரியாது. ஏனோக்கை பற்றி 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் போடுற ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். இதுதான் ஏனோக்குடைய நம்ம பார்த்து படிக்கிற மாதிரி ஏனோக்குடைய செய்தி பழைய ஏற்பாடில். ஆனால் ஏனோக்கு என்ன பண்ணா, ஏது பண்ணா, சுவிசேஷத்தை பற்றி சொன்னானா, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிச்சானா அப்படின்னா இப்போ நம்ம படிக்கும் போது தெரில. இதே ஏனோக்கை பற்றி யூதால தெளிவாக என்ன பண்ணுறாருன்னா, சில ரகசியங்களை, மறைக்கப்பட்ட ரகசியங்களை ஆவியானவர் யூதா புத்தகத்தில் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். யூதா எழுதின நிருபம் வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி வரும். கடைசி புத்தகத்தில் நிருபத்தில் லாஸ்ட் புத்தகம், வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி புத்தகம். அதில் ஒரே ஒரு அதிகாரம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதிகாரமே கிடையாது. யூதா 17ஆம் வசனத்துல இருந்து, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமா இருக்கிறார்கள். இந்த முறுமுறுக்கிறவங்க, முறையிடுறவங்க, அவரா இவங்களா இவளா அப்படின்னு சொல்ற ஆளுங்களாம் யாரு? அவங்க இச்சையின்படி நடக்கிறவங்க, கடவுளுடைய விருப்பத்தின்படி நடக்கிறவங்க கிடையாது. இங்க சொல்றாரு, ஆயிரம் தமது பரிசுத்தவனோட கர்த்தர் வருகிறாருன்னு ஏனோக்கு முன் அறிவித்தானோ. அங்க பார்க்குறோம் 5ஆம் அதிகாரத்துல ஏனோக்கு குழந்தைங்களை பெற்றான், குமாரத்திகளை பெற்றான் அப்படின்னு தான் போட்டுக்குது. கண்டி சுவிசேஷ அறிவிச்சானா அப்படின்னா நம்மளுக்கு தெரில. ஆனா யூதா சொல்றார், பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு எழுதி சொல்றாரு. அப்போஸ்தலர் யூதா வந்து இயேசுனுடைய சீசர்களை ஒருத்தர். அவர் சொல்றாரு ஏனோக்கை பத்தி யாருமே பேசாததோ அவர் பேசுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகையையும் இயேசு கிறிஸ்து மூலியமா வருகிற அந்த மீட்பின் காரியங்களையும் சுவிசேஷத்தையும் யூதா என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையா இருக்கும் போது. அப்ப பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி அது எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் கணக்கு போடலாம். 6000 இல்லைன்னா 5000 வருஷம் கணக்கு போடலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. அவனை பற்றி நம்ம பார்க்குறோம். 1656 வருஷம். எது ஆதாமுக்கும் நோவாவுக்கும் இருக்கிற வருஷங்கள் சொல்லுது. 1656 வருஷம் இருக்கும் ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும்.
அப்போ இந்த தீர்க்கதரிசி யாரு? ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். அவனை தீர்க்கதரிசின்னு போடல, எதுவுமே போடல. ஆனால் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னறிவித்த ஒரு தீர்க்கதரிசி யாருன்னா ஏனோக்கு. தேவனே ஆபிரகாமை குறித்து சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசின்றார். வேதம் நம்மளை எல்லாரையும் தீர்க்கதரிசின்னு சொல்லுது. யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட எல்லாருமே தீர்க்கதரிசி. அது தெரியுமா? தீர்க்கதரிசினா யாரு? தேவனுடைய வார்த்தையை சொல்றவங்க. முன்னாடி வருது சொல்றவங்க அது வேற, அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவன் பாருங்க, தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் யாவையும் குறித்து என்ன பண்ணா? அவபக்தியாய் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? பேசுறான். ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட இயேசு கிறிஸ்து வரார். கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னறிவிச்சிருக்கிறான். இதைத்தான் பவுல் சொல்றாரு, பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தமது தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? இயேசு கர்த்தர் முன்னறிவித்திருக்கிறாரு அப்படின்றார். தம்முடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்கு தத்தம் பண்ணினபடி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் சொல்றார், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அது 2வது வசனம் நான் சொல்றேன். 5ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை முடிச்சுட்டு நம்ம 5ஆம் வசனத்துக்கு வரும். இவன் முன் அறிவித்தான். இப்போ நம்ம தீர்க்கதரிசிகள்னு பார்க்கும்போது முதல் தீர்க்கதரிசி யாருன்னா ஏனோக்கு. ஏனோக்கு தான் முதல் தீர்க்கதரிசி. அவன் அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனங்களை என்ன பண்ணியிருக்கான்? எச்சரித்திருக்கான். பாருங்க, தேவனோடு சஞ்சரிக்கும் போது தேவன் தம்முடைய காரியங்களை என்ன பண்றார்? வெளிப்படுத்துறாரு. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வருவார். எப்போ? 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆளுக்கு சொல்றாரு, வருவாரு, இயேசு கிறிஸ்து வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களை எச்சரித்திருக்கிறான். ஜனங்க நம்பலை. இப்போ கூட நம்ம என்ன பண்றோம்? ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்றோம், தெரு பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் இயேசு வராரு, இயேசு வரப்போறாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? சொல்றோம். அதை ஏற்றுக்கொள்றாங்களான்னா கிடையாது. ஜனங்க அப்படியே இருக்கிறாங்க. அதே ஜனங்களை பத்தி ஆண்டவர் சொல்லுது, எல்லாரும் மனம் திரும்பும்படி தேவன் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். டைமை கொடுக்குறாரு, நேரத்தை கொடுக்குறாரு மனம் திரும்புறதுக்கு. பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மனம் திரும்பும்படி தேவன் நேரத்தை கொடுக்குறாரு. பாரு, இவ்வளோ பெரிய விஷயம். யாருக்கு கொடுக்குறார் நேரத்தை? தப்பு பண்ற ஆளுங்களுக்கு நேரத்தை கொடுக்குறாரு. தப்பு பண்றவங்களுக்கு நேரத்தை கொடுக்குறாரு. நல்லது பண்றவனுக்கு நேரத்தை கொடுத்தா பரவாயில்ல. கட் பண்ணி போன. தப்பு பண்ற ஆளுக்கு நேரத்தை கொடுத்தா பரவாயில்ல. என்ன பண்றாரு? தவறு செய்யாத ஆளுங்களுக்கு நேரத்தை கொடுத்தா அது என்ன பண்ணலாம்? பரவாயில்ல. நல்லது செய்கிறாங்க,
நற்கிரியை செய்கிறாங்க,